இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வீர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கின்றேன். நீர் சுமந்து வந்ததை நான் நினைக்கின்றேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கின்றேன். நீர் சுமந்து வந்ததை நான் நினைக்கின்றேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவையும் சந்திப்பீர். என் தேவையாவையும் சந்திப்பீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை 3 மாத காலமாய் அற்புதமான வழிகளிலே நம்மை தாங்கி வழிநடத்தின தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதுமையை அவர் செய்ய ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் வாழ்விலே இம்மட்டுமாய் நாம் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறபடினாலே கர்த்தர் நம்மீது அவருடைய அன்பை வைத்து இம்மட்டும் தாங்கின தேவன் இனியும் உங்களை தாங்கி ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் நமக்காக கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். Behold, God is my salvation. I will trust and I will not be afraid. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதுமாய் அற்புதத்தை செய்வதாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய மேலான கிருபை நம்மை இன்னும் அதிகமாய் உயர்த்தும், ஆசீர்வதிக்கும், நம்மை வழி நடத்தும். வாசித்ததான இந்த வேத பகுதியிலே நாம் 3 காரியங்களை பிரித்து பார்க்க போகிறோம். இந்த 3 காரியத்தை நாம் நன்கு புரிந்து கொண்டால் அதுவே நம் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். கடந்த 3 மாதங்களாய்
உங்களை அற்புதமான வழியிலே நடத்தின தேவன் இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்திலேயும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களை அழகான வழியிலே அவர் கொண்டு போக இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாகவே நாம் மகிமையை காண்போம், மேன்மையை அடைவோம். சந்தோஷமான நாட்களை கர்த்தர் நமக்காக வைத்திருப்பது அது நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த வேத வசனத்திலே முதலாவதாக God as our salvation, கர்த்தர் என் ரட்சிப்பு, அவரே எனக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். கர்த்தர் என் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது this emphasizes that our true source of rescue and the well-being is our God. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு எல்லா நேரத்திலையும் அடைக்கலமானவராய் இருக்கிறார். ஆதலால் நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் தயங்க மாட்டேன். என் வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும், என் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகள் என்னை நெருக்கினாலும் நான் ஒரு பொழுதும் அஞ்சாமல் பயப்படாமல் கர்த்தருடைய பாதத்திலே நான் அமர்ந்து பொறுமையாய் நான் காத்திருப்பேன். நிச்சயமாகவே கர்த்தருடைய மேன்மையான கிருபையை நாம் காண்பது நிச்சயமே. இதுதான் நாம் சங்கீதக்காரனின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் தேவன், ஆம், எங்கள் ரட்சிப்பின் தேவனை நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரே என் வாழ்க்கையை வடிவமைத்த தேவன், அவரே என் வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். அவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மை ரட்சித்த தேவனுக்கு அவர் வேலை வரும் மட்டுமாய் நாம் காத்திருப்பது நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கும். பொறுமையோடு கூட நம்முடைய காரியங்களை அவர் பாதத்திலே நாம் சமர்ப்பித்து நாம் காத்திருப்போமே ஆனால் அந்த காத்திருப்புக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு வழிவாசல்களை உங்களுக்கு இந்த மாதத்திலே திறந்து கொடுக்க போகிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் நிச்சயமாக நம்புகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஆண்டவர் மகத்துவங்களை உங்களுக்காக அவர் காண்பித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த கடவர். நீங்கள் பயப்படாமல் அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ட்ரஸ்ட் அண்ட் ஃபியர்லெஸ்னஸ். நான் அவரை நம்பி இருந்து பயப்படாமல் நான் அவரை நோக்கி இருப்பேன். ஆம், இதுதான் நம் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியதான இரண்டாவது காரியம். எப்பொழுதும் என் நம்பிக்கை என்னை ரட்சித்த தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை உருவாக்கி என்னை நல் வழியிலே நடத்துகிற தேவன் மீது என் நம்பிக்கையை நான் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே என்னில் இருக்கிறதான எல்லா பயத்தையும் ஆண்டவர் நீங்களாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? எந்த காரியத்தும் இன்னும் எனக்கு நிறைவேறாமல் இருக்கிறது, இன்னும் நான் ஆசீர்வாதத்தை காணாமல் இருக்கிறேனே, என் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு உயர்வை நான் காணாமல் எனக்கு ஏதோ ஒரு தோல்வி பிசாசானவன் கொடுத்து கொண்டே இருக்கிறானே என்று நீங்கள் கேட்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நம்பிக்கையின் தேவன். நீங்கள் என் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்களை நான் கனப்படுத்துவேன், உங்களை நான் உயர்த்துவேன். இந்த வசனத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சங்கீதம் 62:8 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாய் எக்காலத்திலும் நான் அவரை நம்புவேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, என் வாழ்க்கையிலே நான் தோல்வியை சந்தித்திருக்கிறேன், ஆனாலும் என் நம்பிக்கை அவர் மீது உள்ளது, என் விசுவாசம் அவர் மீது இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பார். நீங்கள் திகையாமல் பயப்படாமல் திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக நாம் பார்ப்பது God as our strength and song. கர்த்தரே என் பலன், அவரே என் கீதமும் ஆனவராய் இருக்கிறார். ஆம் பிள்ளைகளே, அவர் என் பலன் கொடுக்கிற தேவன். நான் சோர்வடையும் போதெல்லாம், என் ஆத்மாவிலே நான் சோர்வடையும் பொழுது
அவரே எனக்கு பலனானவராய் இருக்கிறார். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமான வழிகளில் நடத்தின தேவன், நல்ல பலனையும் சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்த தேவன். அவர் இன்னும் நமக்கு பலத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் என்னை தேற்றி என்னை ஆற்றி வழிநடத்த வல்லமுள்ள தேவன். நாம் அவரை நம்பி இருக்கிறோம் அல்லவா? என் தேவன் எனக்கு கீதமானவர். நான் எப்பொழுதும் அவர் துதியை என் நாவிலே வைத்திருப்பேன். I want to praise him at all the time because he has done numerous things, greater miracles that I have seen through him. என் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலையும் கர்த்தர் எனக்கு அற்புதமான வழிகளிலே நடத்தின தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தரையே சார்ந்திருப்போர் நிச்சயமாக ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தவே உயர்த்துவார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கடைசியாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். மோசே சொல்லுகிறது போல நீரே என் தேவன் என்று நாம் சொல்லுவோம். You are my God. There is no one else in this world who can lift me up. நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒருவரால் மாத்திரமே நாங்கள் ரட்சிப்பு பெற முடியும். ஒருவரால் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வர முடியும். இனியும் நீர் மௌனமாய் இராதே என்று நாம் கேட்போம். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? இந்த முதல் தேதியிலிருந்து 30 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையை நாம் காண வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரட்சிப்புக்குள் நாம் நடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் மீது அவருடைய அன்பு இன்னும் விரிவாக்கப்படும். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இந்த வசனம் உங்களை தேற்றும். இந்த வசனம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாய் பலனை கொண்டு வரும். எனவே கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய செயலுக்காக காத்திருப்போம். புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். புதிய எதிர்பார்ப்புகளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் நிச்சயமாகவே அற்புதத்தை காண்பது அது உறுதியாக இருக்கும். இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. May God bless you. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நீர் எங்களுக்காக இந்த காலை நேரத்தில் கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஏசியாவுக்கு நீர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின்படி இதோ என் ரட்சிப்பும் ஆண்டவரே, என் தேவனே, நாங்கள் பயப்படாமல் நாங்கள் எப்பொழுதும் உன் மீது நம்பிக்கையாக இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய அன்பு தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நம்பிக்கையோடு ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெறாய், தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கடந்த 3 மாதங்களாய் நீர் அவர்களை தாங்கி நடத்தினது போல இந்த 4வது மாதமும் அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு புதிய அற்புதத்தை கொண்டு வரட்டும். ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ராஜா. இந்த மாதம் முழுவதுமாய் அற்புதமான வழிகளிலே ஆண்டவரே அவர்களை நீர் வழிநடத்தி செல்லும் ராஜா. ஒவ்வொருவருக்கு வேண்டியதான நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுத்து ஆண்டவரே பலப்படுத்தி எப்பொழுதும் அவர்கள் ஆத்துமாவிலே பலன் கொண்டவர்களாய் உமக்காக செயல்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். அற்புத வழிவாசல்களை ஆண்டவரே நீர் திறந்து கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கனப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தாவை ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்தப் போவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே அப்பா ஊதியத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பெருகச் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வீட்டிலும் உங்களுடைய பண்டிகை சாலைகள் நிரம்பி வழியட்டும் ராஜா. எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாதபடிக்கு இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா உடைய விசுவாசத்தின் பேரில் அவர்களை நிலை கொண்டு நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும், ஆச்சரியமான வழிகளை நடத்தும், நீர் அவர்களை மேன்மைப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நன்மைகளை இயேசுவின் நிமித்தம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாகவே நீங்கள் ஒரு சாட்சியாய் நிற்பீர்கள். May God bless you all.